இந்த நம்பிக்கை இல்லாத உலகிலே நம்புவதற்கு நமக்கு ஒருவர் உண்டு. அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா சூழலிலும் நாம் அவரை நம்பலாம். அல்லேலூயா. எந்த நிலையிலும் நாம் இயேசுவை நம்ப முடியும். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு சூழல்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் நீங்கள் இயேசுவை நம்புகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்ட சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி என்ன செய்ய அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். அல்லேலூயா. நம்மளும் அப்படி சொல்ல முடியும், நான் நம்புகிறது என் தேவனிடத்திலிருந்து வரும், என் தேவனாலே வரும், என் தேவன் எனக்கு அனுப்பி தருவார். அல்லேலூயா. அது எதுவாய் இருக்கட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டேனா நீங்க தேவனை சார்ந்து கொள்ளுகிற போது, தேவனை நம்பி இருக்கிற போது, அந்த நம்பிக்கை என்ன செய்யாதுன்னு சொன்னா நம்மளை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. என்ன ஒண்ணு, அவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுடணும். அவரை நம்புறேன்னு சொன்னா என்ன செய்யணுமோ, அவர் சொல்றதையெல்லாம் நம்ம பாருங்க. ஆண்டவர் ஈசாக்கோடு பேசுகிற போது ஆண்டவர் சொன்னார், எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்தில் தானே குடியிரு, நான் உன்னை இங்க ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். பாருங்க, அந்த வார்த்தையை தேவன் சொல்லுகிற போது அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, ஆபிரகாமின் காலத்திலே உண்டான பஞ்சத்துக்கு பின்னாலே இன்னொரு பஞ்சம் உண்டானது. அப்படிப்பட்ட சூழல்ல ஆண்டவர் அவனோடு கூட சொன்னார். அந்த வார்த்தையை நம்பி ஈசாக்கு என்ன செய்தானா, அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை அந்த வருஷத்திலே ஆசீர்வதித்ததினாலே அவன் 100 மடங்கு என்ன செய்தானா, பலனை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நம்ம ஆதியாகமம் 26 வாசிக்கிறோம். தேவனை நம்பி ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, என் பிள்ளை என்ன நம்பும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். எந்த சூழலிலும் எல்லா நிலைகளிலே ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, நாம் அவரை நம்பி இருக்கிற போது அந்த நம்பிக்கை ஒரு பெரிய வல்லமையாய் கிரியை செய்யும். தேவனை சார்ந்து நிற்கிற போது பாருங்க, பிரமாணங்களை தாண்டி லூக்கா 8 நீங்க மார்க்லையும் வாசிக்கிற போது ஒரு குஷ்டரோகி இயேசுவினிடத்தில் வருகிறான். குஷ்டரோகத்திலிருந்து சுகமாகிறதுக்கான பிரமாணங்களை தாண்டி அவன் ஆண்டவர்கிட்ட வந்து சொன்ன, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமாலே ஆகும் என்று சொன்னா, என் வேதம் சொல்லுகிறது அந்த நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்தல. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, இதெல்லாம் சாத்தியமில்லாதவைகளை தேவன் பேர்ல வைக்கிற நம்பிக்கை என்ன செய்கிறன்னு சொன்னா சாத்தியமாக்கி தரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். உலகம் சொல்லும் இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டானா நீங்க தேவனை நம்பி இருக்கிற போது. சங்கீதக்காரன் தான் சொல்ல, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், தேவனை நம்பி இருக்கிறேன், தேவனை சார்ந்துதான் வாழ்ந்து இருக்கிறேன், கர்த்தர் எனக்காக என்ன செய்வார், எல்லாவற்றையும் செய்வார், நான் ஒன்றுக்கும் பயப்படுகிறது இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அந்த நம்பிக்கையை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, வளர்த்தெடுத்து கொண்டே வர வேண்டும்.